ஹலோ ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக பிரியாணி செய்ய போகிறோம். ஸோ என்னென்னா, நம்ம வந்து கடையில் பிரியாணி வாங்கி சாப்பிட்ருப்போம், அதே மாதிரி ஸ்டைலில் வந்து நம்ம டம் பிரியாணி செய்ய போகிறோம். அதே மாதிரி வந்து இன்னொன்று என்ன ஸ்பெஷல் செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தாசமகன் அதுக்கப்புறம் டிகாஸ் ரோட்டிலலாம் நம்ம பிரியாணி வாங்கினோம், ஒரு சட்னி ஒன்று கொடுப்பாங்க, புதினா சட்னி அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து என்னோடய ஃபேவரட். ஸோ அதையும் நம்ம வந்து இன்றைக்கி வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு பிரியாணியும் அந்த சட்னி எல்லாத்தையும் வச்சு செம்மையாக சாப்பிட்டு என்ஜாய் பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து அதான் வீடியோ. ஸோ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்திங்கன்னா பிரியாணி செய்யறதுக்கு தான் ரெடி பண்ணுறாங்க மக்களே. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து பிரியாணி வந்து நம்ம நார்மலாக வந்து டம் பிரியாணிலாம் செய்வாங்களே ஃபங்க்ஷனுக்கு, அதுக்கப்புறம் கடையிலலாம் செய்வாங்களே இந்த வடித்து அந்த மாதிரி தான் மக்களே இப்போ செய்ய போகிறாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் பாருங்கள். ஸோ எல்லோரும் எல்லாருக்கும் தெரியும் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு. ஸோ இருந்தாலும் நம்ம வந்து பிரியாணிக்காக தானே அந்த பச்சை கலர் சட்னி, அந்த க்ரீன் சட்னி ரெடி பண்ணுறோம். ஸோ அதனால் பிரியாணி செய்கிறதும் கொஞ்சம் பாருங்கள். ஸோ எப்படி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு வந்து எண்ணெயும், அதுக்கப்புறம் நெய், அதுக்கப்புறம் வெங்காயம் அதெல்லாம் போட்டு நார்மலாக நம்ம தாளிக்கிற மற்ற மக்களே தாளிக்கிறாங்க, ஃப்ரையெல்லாம் பண்ணல. ஸோ ஒரு சில பேர் அந்த மாதிரி கூட செய்வாங்க, ஃப்ரை பண்ணி வெங்காயம் தனியாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட்டாக போடுவாங்க. அந்த மாதிரிலாம் செய்யல மக்களே. இது வந்து நார்மலாக நம்ம வீட்டில் எப்படி செய்கிறோமோ அதே மாதிரி செஞ்சுட்டு, என்னென்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து அரிசி வடித்து போடுறாங்க, அதுதான் வேறு எதுவும் இல்லை மக்களே. அதே மாதிரி வந்து மிளகாத்தூள் வந்து நம்ம எண்ணெயில் வந்து சேர்த்துக்கிட்டோன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் மக்களே டேஸ்ட்டு. அது யாருக்கும் சீக்ரெட் தெரியாது. ஸோ எண்ணெயில் வந்து நம்ம மிளகாத்தூளை வந்து கொட்டி வெங்காயத்தோடு மிக்ஸ் பண்ணிக்கணும். அது வந்து மிளகாத்தூள் பொரிஞ்சால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க மக்களே. இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி, அதுக்கப்புறம் தயிர் இதெல்லாம் வந்து நம்ம நார்மலாக பிரியாணிக்கு போடுற மாதிரியே நார்மலாக போட்டு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க மக்களே. அப்புறம் இன்னொன்று என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, மட்டன் போடுறது என்னால் வீடியோ எடுக்க முடியல மக்களே. நான் கொஞ்சம் வேலையாக இருந்தேன். ஸோ அதனால் அதை மட்டும் வீடியோ எடுக்க முடியல. அதனால் அம்மா வந்து மட்டன் போட்டு கொஞ்சம் அந்த தண்ணியெல்லாம் லைட்டாக ஆட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சீக்ரெட் இருக்குது மக்களே. நம்ம பிரியாணிக்கு நார்மலாக லெமன் ஊற்றுவோம், ஆனால் வந்து என்ன பண்ணுவோம், பாதி லெமன் ஊற்றுவோம், சரி இல்லைனா கொஞ்சம் லெமன் அந்த மாதிரி ஊற்றுவோம். ஆனால் லெமன் வந்து டேஸ்ட் நிறைய கொடுக்கும் மக்களே. நம்ம வந்து ஒரு லெமன் ஃபுல்லாகவும் ஊற்றலாம், இல்லை 2 லெமனாக கூட ஊற்றலாம். ஏன்னா வந்து பிரியாணிக்கு டேஸ்ட்டே வந்து லெமன் தான். ஸோ அதனால் நம்ம லெமன் வந்து நிறைய சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் சொன்னேன்ல, அரிசி வடித்து தான் நம்ம வந்து சேர்க்க போகிறோம்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக தான் வந்து இப்போ அரிசி வடித்து பிரியாணியில் கொட்டுறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அரிசி வந்து எப்படி வெந்திருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, பாதிக்கு பாதிலாம் கிடையாது, கால்வாசி தான் வெந்திருக்கணும். ஸோ பாதிக்கு வெந்துருந்துச்சுன்னா நம்ம நார்மலாக வீட்டில் செய்கிறோம்ல பிரியாணி, அந்த மாதிரி டேஸ்ட்டுக்கு வந்துடும். ஸோ கால்வாசி வெந்துருந்துச்சுன்னா ரொம்ப சூப்பராக நம்ம கடையிலலாம் எப்படி நம்ம அப்படியே பூ மாதிரி உதிரியாக கிடைக்குங்க ரைஸு. ஸோ அந்த மாதிரி இருக்கும். எங்கள் வீட்டில் இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே அந்த கால்வாசி தான் வேக வைப்பாங்க. இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அதிகமாகவே வேக வச்சுட்டாங்க. அதனால கொஞ்சம் அரிசி வந்து கொஞ்சம் இதுவாக இருந்துச்சு. நான் அம்மா கிட்டே சொன்னேன். ஆனால் பிரியாணிலாம் சூப்பராக தான் மக்கள் இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நெய் வந்து சேர்த்துக்கிறாங்க, அதுக்கப்புறம் புதினா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக வந்து எல்லா பிரியாணிக்கும் போடுற டம்மை தான் மக்களே எங்கள் அம்மா போட்டாங்க. ஸோ அதை போட்டதுக்கப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா மெயின் டிஷ் நான் சொன்னேன்ல, தாசமகான் சட்னி. ஸோ அதை தான் இப்போ நம்ம வந்து ரெடி பண்ணிக்க போகிறோம். ஸோ அவங்களாம் வந்து நார்மலாக புதினா பச்சையாக அரைப்பாங்க. ஆனால் வந்து நம்ம வந்து பச்சையாக சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் பிடிக்காது. அதனால் அம்மா என்ன பண்ணிட்டாங்க, எல்லாத்தையும் வதக்கிட்டாங்க. வெங்காயத்தை மட்டும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, வதக்கக்கூடாது. அப்படியே பச்சையாக போட்டால் தான் அந்த ஒரு டேஸ்ட் வந்து கிடைக்கும். ஸோ வெங்காயத்தை மட்டும் வதக்கக்கூடாது. மீதி புதினா, கொத்தமல்லி, ஸோ பச்சை மிளகா, அதுக்கப்புறம் புளி இதெல்லாம் வந்து நம்ம வதக்கிட்டு தான் அரைக்கணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை மிளகாக்குள்ளே இருக்கிற அந்த விதையெல்லாம் கூட நம்ம எடுத்துடலாம். ஏன்னா அது வந்து ரொம்ப காரமாக இருக்கும். ஸோ சாப்பிட முடியாது. அதனால் அதை கூட நம்ம ரிமூவ் பண்ணிட்டா கூட காரம் இருக்கும். காரம் சுத்தமாக போகாதுன்னெலாம் சொல்ல முடியாது. காரம் இருக்கும், ஆனால் லிமிட்டாக இருக்கும். ஆனால் விதை இருந்துச்சுன்னா ரொம்ப காரமாக இருக்கும். அதனால் அம்மா என்ன பண்ணுவாங்க, அந்த விதையெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிட்டு தான் வந்து எண்ணெயில் போட்டு, எண்ணெய்லாம் இல்லை லைட்டாக ஊற்றிக்கிறோம் நம்ம. ஸோ அது ஒட்டக்கூடாது, அந்த மிளகாவும் இந்த புளியும். அதெல்லாம் லைட்டாக போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம புதினா, கொத்தமல்லி இதெல்லாம் போட்டுக்கணும் மக்களே.
கருவேப்பிலை மட்டும் போடக்கூடாது, ஏன்னா கருவேப்பிலை போட்டோன்னா கசக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து கருவேப்பிலலாம் சேர்க்காதீங்க, வெறும் புதினா கொத்தமல்லி மட்டும் சேர்த்துக்கோங்க. ரொம்பவும் வதக்கக்கூடாது, சும்மா லைட்டாக வந்து அது சுருங்குற அளவுக்கு வதங்கினா போதும், ரொம்பலாம் வதங்கக்கூடாது. இப்போ பார்த்திங்கன்னா அரைக்க போகிறாங்க. ஸோ நான் சொன்னேன்ல வெங்காயம் வந்து பச்சையாக போட போகிறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதான் மக்களே, வெங்காயத்தை வந்து நம்ம பச்சையாக போட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து கல்லுப்பு, அதுக்கப்புறம் பச்சை மிளகா, அதுக்கப்புறம் வதக்கின அந்த புதினா கொத்தமல்லி புளி அது எல்லாத்தையும் சேர்த்து இப்போ வந்து நல்லா போட்டு அரைச்சிக்க போகிறாங்க மக்களே. அதுக்கப்புறம் எதுவும் பண்ணக்கூடாது, அதுக்கப்புறம் எதுவும் தாளிக்கிறது அதெல்லாம் எதுவும் பண்ணக்கூடாது. அவ்வளோதான் அதோட ப்ராசஸ், அவ்வளோதான். அது அரைச்சதுக்கப்புறம் அந்த சட்னி வந்து ரெடி, அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம வேறு எதுவுமே அதில் வந்து சேர்க்கக்கூடாது. சீரியஸாகவே சூப்பராக இருந்துச்சு மக்களே. நம்ம தாசமகான், டிகாஸ் ரோட், இன்னும் சில இடத்துலலாம் கொடுப்பாங்க, ஆனால் எனக்கு தெரியாது. அங்கெல்லாம் நம்ம எப்படி இருக்குமோ அந்த சட்னி பிரியாணிக்கு கொடுப்பாங்கல்ல, ஸோ அதே டேஸ்ட்டில் தான் நமக்கு இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த சட்னியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். எனக்கு வந்து ஃபேவரட். நான் பிரியாணி கடைக்கெலாம் போனோன்னா கேட்டு வாங்கிட்டு வருவேன். ஸோ ஒன்று மட்டும் இல்லை, 2-3 கூட கேட்டு வாங்கிட்டு வருவேன். ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு வந்து அந்த சட்னி ரொம்ப பிடிக்கும். பிரியாணியில் போட்டு சாப்பிட்றதுக்கு இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் நான் கேட்டு வாங்கிட்டு வருவேன். இப்போ பார்த்திங்கன்னா பிரியாணியும் டம் போட்டு முடிச்சாச்சு. ஸோ இப்போ வந்து பிரியாணியை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம் மக்களே. நீங்கள் பார்க்கும்போதே தெரியும், டம் அம்மா வந்து அதை உடைப்பாங்க, ரைஸ் உடைப்பாங்க. அப்போவே வந்து செம்ம வாசனை, இந்த பிரியாணி கடையிலலாம் எப்படி ஸ்மெல் வருமோ அந்த அளவுக்கு செம்ம வாசனை. இந்த தனித்தனியாக மசாலா தனியாக, ரைஸ் தனியாக இருக்கும்ல மக்களே, பிரியாணி கடையில் நம்ம பார்ப்போம்ல. ஸோ அதே மாதிரி தான் மக்களே இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வந்து காசு கொடுத்து கடையிலலாம் வந்து எப்படி செய்வாங்க நம்மளுக்கு தெரியாது. ஸோ நம்ம வந்து நம்மளே செஞ்சு சாப்பிட்றது அது ஒரு நல்லாயிருக்கும் மக்களே. அந்த டேஸ்ட்டு வந்துடுச்சுன்னா இன்னும் நம்மளுக்கு சந்தோஷமாக இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் மக்களே டேஸ்ட்டு இருந்துச்சு. ஸோ அந்த சட்னியும் நம்ம போட்டு சாப்பிட்டு ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணோம் மக்களே. சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து சூடாக வேறு இருந்துச்சு. அது ஒன்றே ஒன்று மட்டும் மிஸ்டேக் நான் சொல்லலாம் மக்களே, கொஞ்சம் ரைஸ் வெந்துட்டு இருந்துச்சு. கொஞ்சம் நார்மலாக இருந்துச்சுன்னா, அதான் கால்வாசி இருந்துச்சுன்னா இன்னும் வந்து பக்காவாக இருந்திருக்கும், ஃபஸ்ட் கிளாஸாக அதே மாதிரி நம்ம கடையில் வாங்குகிற பிரியாணி மாதிரியே இருந்திருக்கும். ஸோ கொஞ்சம் வந்து அரிசி வந்து என்ன ஆயிடுச்சுன்னா வெந்துட்டு இருந்துச்சு, அதனால் கொஞ்சம் நார்மலான அரிசி மாதிரி இருந்துச்சு. ஸோ இதுதான் மக்களே சட்னி. ஸோ இப்போ வந்து பிரியாணி வந்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து அந்த சட்னி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதோட வீடியோ முடிச்சிக்கலாம். ஸோ இதோட சூப்பராக இன்னொரு வீடியோவில் வந்து நான் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வரேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். பை மக்களே, பை.